வணக்கம் நண்பர்களே, வெல்கம் பேக் டு மை சேனல் தமிழில் தேடல். நம்ம சேனலில் புதுசாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தொடர்ந்து வீடியோ பார்த்துட்டே இருங்க, நிறைய அப்டேட் நம்ம தருவோம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, திடீர்னு ஒரு நோட்டீஸ் வந்ததுங்க. எக்மோருக்கு போகிற ட்ரெயின்லாம் தாம்பரத்துலேயே நிறுத்துறதாகவும், எந்தெந்த ட்ரெயின்லாம் தாம்பரத்தோடையும் பீச்சோடையும் நிறுத்திருக்காங்கங்கிற அப்டேட்டு இந்த வீடியோவில் கடைசியில் இருக்குது. பொறுமையாக வீடியோ ஃபுல்லாக பார்த்துருங்க, ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நாம் இப்போ இருக்கிறது எக்மோரோட மெயின் என்ட்ரன்ஸ் சைடு, பிளாட்ஃபார்ம் 1 கிட்ட. இது வந்து ட்ராக் 1. ட்ராக் 1 பக்கத்தில் இந்த பிளாட்ஃபார்ம் அது இதெல்லாம் எல்லாத்தையும் எடுத்துட்டாங்க. ஸோ இதை பெரிய கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிகிட்ருக்காங்கங்க. அங்கே என்ன வரப்போகுதுன்னு தெரியல. ஆஃபீஸ் வரப்போதா, மால் வரப்போதான்னு எனக்கு சரியான டீட்டெயில் தெரியல. அது தெரிஞ்சவங்க யாராவது இருந்தால் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஆனால் அதே மாதிரி இந்த ட்ராக் பார்த்திங்களா, ட்ராக் பக்கத்தில் இருக்கக்கூடிய பிளாட்ஃபார்ம் அதில் இருக்க ஷீட் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிகிட்ருக்காங்க. ஏதோ ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்கங்க. இப்படிங்களா, 3 to 11 போகிறது நம்ம பார்த்துட்டு இருக்கிறது 1, 2. ஆக்சுவலாக 1, 2, 3 பிளாட்ஃபார்ம் தான் வேலை நடக்க போதுக்குள்ள இருக்குது. இந்த பிளாட்ஃபார்ம்ஸ் தான். இதை பாருங்கள், அந்த டாப் ஷீட்லாம் ரிமூவ் பண்ணி வச்சுருக்காங்க. அதே மாதிரி பிளாட்ஃபார்முக்கு கீழேயும் நிறைய ஒர்க் பண்ணி வச்சுருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். அது கீழே எல்லாம் போக முடியல, பிளாக் பண்ணி வச்சுருக்காங்க வழியை. அதான் மேலேருந்தே எடுத்திருக்கேன். அப்படியே பார்த்தீங்கன்னா அங்கே பாருங்கள், அந்த ட்ராக் இது வந்து 2வது பிளாட்ஃபார்மோட ட்ராக். அதில் கூட அந்த என்ன சொல்லுவீங்க, ஷட்ரு சாரங்கட்டுற மெட்டீரியல்லாம் போட்டு வச்சுருக்காங்க. ஏதோ சாரங்கட்டி வேலை பார்த்துருக்காங்க. அது மட்டும் இல்லை, இப்போ நெக்ஸ்ட்டு பார்ப்பீங்க நீங்கள். அங்கே பாருங்கள், கீழே எல்லாம் நிறைய அந்த பெஞ்சு உட்கார இடம்லாம் இருக்கும். அது எல்லாத்தையும் எடுத்து மூவ் பண்ணி வச்சுட்டாங்க. இதுதான் எக்மோர் ஸ்டேஷன் என்னோட சைடு என்ட்ரி. அது இங்கே பார்த்தீங்களா, அந்த பிளாட்ஃபார்ம் போகிற இடத்த பிளாக் பண்ணிட்டாங்க. கீழே பாருங்கள், நிறைய மெட்டீரியல்லாம் போட்டு வச்சுருக்காங்க. ஸோ எனக்கு தெரிஞ்சு இந்த பிளாட்ஃபார்ம் ஃபுல்லாக ரிமூவ் பண்ணிவிட்டு பிளாட்ஃபார்ம் அட்ஜஸ்ட் பண்ணுவாங்களா என்னன்னு தெரியல. நம்ம அடுத்த வீடியோவில் டீட்டெயில் கேதர் பண்ணி போடுறதுக்கு முயற்சி பண்ணுவோம். இது ஜஸ்ட் இன்ட்ரோ தான். எதனால ட்ரெயின்லாம் நிறுத்துகிறாங்க அப்படிங்கிறத பார்க்க போனதுனால அதோட அப்டேட் மட்டும்தான் அதில் இருக்குது. உங்களுக்கு ஏதாவது தகவல் தெரிஞ்சதுன்னா, இது இந்த மாதிரி வேலை நடக்குதுன்னு தெரிஞ்சதுன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். நம்ம அடுத்த வீடியோவில் எல்லா மக்களுக்கும் தெரிகிற மாதிரி எடுத்து போடலாம். அந்த பக்கம் பாருங்கள், அது பழைய டேங்கு லெஃப்ட்டில் இருக்குது. ரைட்டில் புது டேங்கு கட்டிக்கிட்டு இருக்காங்க, வாட்டர் டேங்க்கு. இது பெருசாக இருந்தது. மேபி அந்த டேங்கையும் இடிச்சிருவாங்கன்னு நினைக்கிறேன் வேலை முடிஞ்சதுக்கப்புறம். அந்த பக்கம் நிறைய பைல்ஸ் ஃபவுண்டேஷன்லாம் போட்டிருந்தாங்க, கம்பிகள்லாம் கட்டிகிட்டு இருக்காங்க. இந்த இடத்த பார்த்தீங்கன்னா தான் சொன்னேன், பிளாட்ஃபார்ம் கீழே மெட்டீரியல்லாம் அடுக்கி வச்சுருக்காங்கன்னு. அதாவது அந்த ஷெட்டை கட் பண்ணி பிரித்த மெட்டீரியல்லாம் அந்த பிளாட்ஃபார்ம் அடுக்கி வச்சுருக்காங்க. அதுதான், அதனால தான் அந்த 1, 2 பிளாட்ஃபார்மை யூஸ் பண்ணுறது இல்லை போல இருக்குது. காலையில் பார்த்தீங்கன்னா அந்த ஃபாஸ்ட் ட்ரெயின் தான் அது. 1, 2 வந்து மோஸ்ட்லி பாண்டிச்சேரி ட்ரெயின் தான் நிற்கும். அவங்க எல்லாருக்கும் தெரியும். 3, 4 மன்னை எக்ஸ்பிரஸ் நிற்கும். ஸோ இந்த மாதிரி அந்த 4 பிளாட்ஃபார்மில் நிற்கக்கூடிய ட்ரெயினை மட்டும்தான் எனக்கு தெரிஞ்சு கேன்சல் பண்ணியிருக்காங்க போல இருக்குது. ஏன்னா அந்த பிளாட்ஃபார்ம் சைடு தான் அப்கிரேட் பண்ணுவாங்க. இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது எக்மோர் ஸ்டேஷனோட அதர் சைடு. இது ரொம்ப நாளாக கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிகிட்ருக்காங்க, உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இது ரயில்வே ஆஃபீஸ் தான் நினைக்கிறேன். 2 டவர் கிரேன் வச்சு சூப்பராக கட்டிக்கிட்டு இருக்காங்க பார்த்தீங்களா. இது ரயில்வே அட்மினிஸ்ட்ரேஷன் ஆஃபீஸ் இல்லை, வேறு ஏதாவது வரும்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம ஸ்டேஷனோட லெஃப்ட் சைடு வந்துட்டோம். அதாவது 10வது பிளாட்ஃபார்ம், 9, 10, 11 பிளாட்ஃபார்ம் இருக்கிற இடத்துக்கு வந்துட்டோம். இது வந்து பீச் பக்கம் போகிற, பீச் சைடு போகிற பக்கம். ஓகேங்களா. இது லெஃப்ட் சைடு, அந்த புது பில்டிங் கட்டிக்கிட்டு இருக்காங்கன்னு சொன்னாங்க, அந்த பில்டிங். அதாவது மெட்ரோவுக்கும் எக்மோர் மெட்ரோவுக்கும் பேக் சைடில் வருது. நம்ம சபர்பன் ட்ரெயினுக்கு ரைட் சைடில் வருது. இது ஒரு 2 வருஷமாக கிட்ட கட்டிகிட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன். பழைய பில்டிங்காக இருந்தது அங்கே, அதெல்லாம் இடிச்சிட்டு புதுசாக கட்டிகிட்டு இருக்காங்க. அங்கே பாருங்கள், அந்த டவர் கிரேன் மூவ் ஆகுது பாருங்கள், தெரியுதா? இது இல்லை, அந்த லெஃப்ட் சைடில் இருக்கிற டவர் கிரேன். இந்த கிரேன் இதை எடுத்து மூவ் பண்ணாங்க.
கீழே எல்லாம் ஆளுங்க வேலை செஞ்சிட்ருக்காங்க. ரொம்ப ஃபாஸ்ட்டாக வேலை பண்ணிகிட்டு இருக்காங்களா? இல்லை பார்த்தீங்களா? கீழே ஜேசிபி வச்சுட்டு ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க. பாருங்கள், அந்த டவர் கிரேன் சொன்னாலே அழகாக மூவ் ஆகுதா? இவ்வளோ பெரிய பில்டிங்க்கு 2 டவர் கிரேன் வச்சு மெட்டீரியல் ஷிஃப்டிங்காக யூஸ் பண்ணுவாங்க. அதை பார்க்குறதுக்கே அழகாக இருக்கும். இது கிட்ட வந்து எடுத்தது கீழே ஒர்க் பண்ணுற இடத்தையும் பில்டிங்கு கிட்ட பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கப்புறம் நம்ம எந்தெந்த ட்ரெயினை தாம்பரத்தோடையும் பீச்சோடையும் கட் பண்ணுறாங்கங்கிற அப்டேட்டு போட்டிருக்கோம். அதில் இப்போ ஸ்க்ரீனில் தெரியுது பாருங்கள். ஓகேங்களா? இந்த நியூஸை பார்த்துட்டு தான் நம்ம போனோம். இதுதான் அஃபிஷியல் நோட்டீஸ் கொடுத்துருக்காங்கங்க. அது எப்போலேருந்துன்னா 22லேருந்து 20லேருந்து 18/3 வரையும் நிறுத்தியிருக்காங்க. அது 18/8 வரையும், அதாவது ஜூன்லேருந்து ஆகஸ்ட் வரையும். ஓகேங்களா? இது உங்களுடைய இன்ஃபர்மேஷனுக்காக. தொடர்ந்து வீடியோ பார்த்துக்கிட்டு இருங்க. அடுத்த வீடியோவில் சந்திப்போம் வேறு ஒரு அப்டேட்டோட. நன்றி, வணக்கம்.